அனு, நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? ம். உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்க அனு, பதில் சொல்லு. ஓ அனு, நீ கஷ்டத்துல இருக்கும் போது அவன் உன்கிட்ட எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தான். இப்ப ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காண்டி அவனை ஒதுக்கி வைக்கலாம்னு நினைக்கிறியா அனு நீ? ப்ரோ அது எப்படி ப்ரோ ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளவு தப்பா சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவனை பார்க்க வான்னு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? ஒரு ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியுமா? அவங்க பண்ற தப்ப புரிய வைக்கணும், அந்த தப்ப திரும்பியும் பண்ண விடாம பாத்துக்கணும். அதை விட்டுட்டு திரும்பி இவ மேல வந்து பழிய போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு மனசாட்சி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அனு, இவங்கெல்லாம் யாரு முதல்ல? இவங்கெல்லாம் எதுக்கு பேசணும்? உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ வர போறியே இல்லையா? இங்க பாரு, யாரு என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறத நிறுத்திடு, சரியா? அனுக்காண்டி தான் அமைதியே இருக்கேன் நானும். அவ என் பொண்டாட்டி ஆக போறவ, கல்யாணம் பண்ணிக்க போறோம் நாங்க 2 பேரும். புரியுதா? இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல, ஆகதானே போகுது. அனு, நீ வா, நம்ம போவோம். போயிட்டு வந்துருட்டா. அனு, லூசா அனு நீ? இல்ல, அவன் கூப்பிடுறான்னு போயிட்டு வரேன்னு சொல்ற. அவன் உன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான், புரியுதா இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆனா ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்றான், பாக்கணும்னு நினைக்காம போல, அதான் அனுப்பிட்டு இருக்கான். என்னன்னு ஒரு வார்த்தை போய் பாத்துட்டு வந்துடுறேனே. இங்க பாருங்க அனு, நல்லவங்களா இருக்கலாம் தப்பில்ல, ஆனா யாருக்கு நல்லவங்களா இருக்கிறோன்றதுதான் முக்கியம். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆமா, பிரியா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க என்ன சொல்றது? அவளுடைய முடிவு, அவ விருப்பம், வர்றதும் வராம இருக்கிறதும். அப்படியானோ நாங்க சொல்லக்கூடாதா? ராகுல், அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவங்களுக்கான மரியாதை நான் கொடு, சரியா? மரியாதை கொடுக்க முடியலனாலும் அவங்களை இப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசாத ப்ளீஸ். எனக்கு அது பிடிக்கல. அவங்கள கேட்காம நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன், புரியுதா உனக்கு? ஓ அப்படி, சரி. அவனுக்கு நேத்து தலையில அவ்வளோ அடிபட்டிருக்கு தெரியுமா? பெரிய அடி. என்னடா சொல்ற? பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரகு, சொல்லு பிரியா. ரகு, எனக்கு என்னமோ இது சந்தேகமா தான் இருக்கு. இவளை தனியா வர வைக்கணும் தான் நினைக்கேன். நம்மளும் கூட போவோம், சரியா? சரி, என்ன சொல்றான்னு பாப்போம் இரு. சரியானோ? என்ன ரகு? சரின்னு சொன்னேன். சரி போயிட்டு வா, ஆனா ஒரு கண்டிஷன், நாங்களும் வருவோம். நீங்களாம் முதல்ல எதுக்கு வரணும்? நீங்க யாரு அவனுக்கு? அவன் பார்க்க நினைச்சது அணுவை மட்டும்தான். அதனால அணுவை மட்டும்தான் என்னால கூட்டிட்டு போக முடியும். ஆமா ரகு, ஏன் அவள் இப்படி பண்ற? அவங்களும் வரட்டும். இதுல ஏதோ தப்பு இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கேளு டீட்டெயிலா. முதல்ல எங்க அடிபட்டுச்சுன்னு கேளு, அதுக்கப்புறம் அவனே மாட்டுவான் அவன் கிட்ட. நானே அதான் நினைச்சேன். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு அனு, அவங்கள வேண்டாம், நீ மட்டும் வா போவோம். அனு ஒரு நிமிஷம். ப்ரோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ, என்ன டக்குன்னு ஹாஸ்பிட்டல்லாம் கேக்குறாங்க. அங்க பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது சொல்லுவோமா? அது வேண்டாம், வேற எங்க இருக்கு? ரகு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ரகு ஹாஸ்பிட்டல். ஓகேவா? இதுக்கு மேல அவளை கூட்டிட்டு போலாமா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ரகு, அது உன்னுடைய ஹாஸ்பிட்டல் தானே? என்னது, இவனுதா? ஆமா ராகுல், இவங்களுதான். இவங்க டாக்டரா இருக்காங்க, தெரியும்ல உனக்கு? தெரியும், ஆனா ஹாஸ்பிட்டல் இவங்களது தான் தெரியாது. ஓகே, அப்புறம் என்ன? எங்க ஹாஸ்பிட்டல்ல தானே சேர்த்து வச்சிருக்கீங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாவே பாக்குறேன், சரியா? அனுகாண்டி வாங்க போவோம். ஐயோ வேண்டாம். யாம் எப்படி சொல்ற? அவனுக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு சொன்னல, இவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க, சரியா? அங்கனே பாப்போம், சீக்கிரமா போவோம். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம ப்ரோ காண்டி பண்ணுவோம். என்ன, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் ப்ரோ. என்ன? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அது வந்து என்னன்னா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, காலையில தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். என்னது, அடி பலமா இருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் தலையில. எந்த ஸ்கேனும் எடுக்காம, அதுவும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணாம உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. என்ன? இருங்க ஒரு நிமிஷம், கால் பண்ணி கேட்போம். அனு. என்ன ராகுல்? அது வந்து நான் அப்புறம் வரேன். ஏன் ப்ரோ, நீங்க சொன்ன பொய்ய கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எப்படி நீ சொல்லு? நான் டாக்டரு, என்கிட்டயே வந்து சொல்றேன் நேத்து அடிபட்டுட்டு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு. இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அனு, ரகு, இப்போ புரிஞ்சுதா? இந்த மாதிரி பைத்தியக்காரன் கூட எல்லாம் சேராத முதல்ல. உன்னை ஈஸியா ஏமாத்துறாங்க அனு, உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப நாங்க இல்லைன்னா அவங்க கூப்பிட்ட உடனே போயிருப்ப. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல. என்ன?
இங்க பாரானு, நம்ம ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 பேர்கிட்ட யோசிச்சு பேசிட்டு முடிவு எடுக்கிறதுல தப்பே இல்லை. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இவனுங்க மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் முதல்ல பேசுறதே தப்புதான். ராகுல், உன்னை நம்பி தானே உன் கூட வர்றதா ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து பேயிரு சொல்லிட்டேன். அவன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க அவன? ரகு, சண்டை வேண்டாம். அம்மா பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க, ப்ளீஸ். இங்க பாரு, இன்னைக்கு அவ இருக்கிறனால உன்னை விடுறேன். ஆமா, ஒழுங்க மதியத ஓடிரு சொல்லிட்டேன். ஆளை பாரு ஆளை. வெக்கமா இல்லையாடா உனக்குலாம்? ஆ, அவன் தான் சொல்லி அனுப்புறான்னு அப்படியே வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்க. ரகு, ஒரு நிமிஷம். என்ன? கோவப்படாதீங்க ப்ளீஸ், எனக்காண்டி. சரி, பேசிட்டு வா. இப்ப சந்தோஷம் தானே? உன்னையும் நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அது எப்படி நீ அவன் கூட சேர்ந்து இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றீங்க? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க 2 பேரும். தயவு செஞ்சு போங்க. இவ்வளவு நாள் 2 பேரும் இவ்வளவு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு போ ராகுல். அனு, நான் சொல்றது கேளு. ஏன் இப்படி பண்ணனு? நீ ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. அவங்க இல்லைன்னா என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருப்பல. இவ்வளவு சீப்பானவனா நீ? போ. அனு, சாரி. அதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. எல்லாமே பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி என்ன? சரி சரி. உன் அக்கா தங்கச்சி கூட இந்த மாதிரி யாராச்சும் பண்ணிட்டு சாரி சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? அது எப்படி உங்க வீட்டு பொண்ணுக்கு நடந்தா மட்டும் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது, எங்களுக்கு நடந்தா மட்டும் பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது? என்ன உங்களுக்கு? சாரி அனு. போன்னு சொன்ன ராகுல். ப்ளீஸ் அனு, புரிஞ்சுக்கோ. அவனும் என் ஃப்ரெண்டு தானே. கரெக்ட் தான், அவன் ஃப்ரெண்டு தான். அப்ப நான் யாரு? உன் மேல இருந்த நம்பிக்கையில தானே வரேன்னு சொன்ன. நீ சொன்ன உடனே அந்த நம்பிக்கையை உடைச்சிட்ட. தயவு செஞ்சு போ ப்ளீஸ். அனு, சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க இவ்வளவு தெளிவா யோசிக்கீங்க. ஆனா நானு எதை பத்தியும் யோசிக்காம அவங்க கூப்பிட்டோன்னே நீங்க வேண்டான்னு சொல்லியும் நான் பாருன்னு சொன்னேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு என்னை மன்னிச்சிருங்க ரகு. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எது வந்தாலும் யோசிச்சுதான் பண்ணுவேன். அதோட பின்விளைவையும் என்ன நடக்கும்ன்றதையும் யோசிச்சுட்டு பண்ணுவேன் ரகு. சாரி. சரி, பரவாயில்ல விடு. நீ என்ன வேணும்னா பண்ண. ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னோன்னே யாரா இருந்தாலும் பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவனுங்க இவ்வளவு கீழ்த்தனமா இருப்பானுங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை. என்ன சொல்ற நீ? சரி, பரவாயில்ல விடு அனு. நான் எதுவும் நினைக்கல. சாரி ரகு, மன்னிச்சிருங்க. லூசு செல்லம். இங்க பாரு, என்ன பாரு. ஒன்னும் ஃபீல் பண்ணாத சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். உடனே கிளம்புறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத. ரகு, உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? கோவம்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே ஃபீல் பண்ணாத. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா பைத்தியம். சாரி. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் வாங்கிட்டு வரேன். ரகு தான் வேணும். லூசு. யானும் எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. நான் போயிட்டு ஈவினிங் போல வரேன் சரியா? இன்னைக்கு நாள் வர குளிக்க போறேன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். யாராச்சும் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அம்மா கிட்ட சொல்லாம, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லாம வெளியே போக கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, ஓகேவா? சரி. நான் குழந்தையா நீங்க இவ்வளவு சொல்றீங்க? குழந்தைய விட மோசமா தான் இருக்க. கூப்பிட்ட உடனே போறேன்னு சொல்லி நிக்க. சாரி ரகு. சரி, பரவாயில்ல. நான் போயிட்டு வரேன். பாய் சரியா? அம்மா. என்ன சொல்லுங்க? சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அதான் கேட்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்க மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். அதான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா செஞ்சு கொடுத்துட்டு போயிருவோமா? அதான் கேட்கலான்னு சொல்லி வந்தம்மா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆமா, உங்க ஐயாவும் உங்க அம்மாவும் எங்க போயிருக்காங்க? ரகு தம்பிக்கு கல்யாணத்துக்கு நாள் பாக்குறதுக்கு போயிருக்காங்கம்மா. நம்ம ஜாதகம் பார்ப்போம்ல, அந்த இடத்துலதான் பார்க்க போயிருக்காங்க. எல்லா ஜாதகம் எல்லாம் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கம்மா. யான் ஜாதகம் பார்க்க போறது இல்லையா? எனக்கு இப்படிமா தெரியும்? அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். வாங்கம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சாப்பிட? எனக்கு எதுவும் வேண்டாம். ரேஷ்மாக்கும் குழந்தைக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி மட்டும் கொடுத்துட்டு போங்க சரிங்களா? இருக்கிறத வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. அமைதியா இரு. என்னடி யா இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்கா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவத்துல இருக்கா நீ? என்னன்னு உனக்கு தெரியாதா? நாள் பார்க்க போயிருக்காங்கம்மா கல்யாணத்துக்கு. நாள் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். நிச்சயதார்த்தம் இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி நிறுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கல்யாணம் தான் ஸ்ட்ரைட்டா பண்றாங்க. என்னமா பண்றது சொல்லு? இப்படி உன்னை கூப்பிட்டதுக்கு நான் எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம் போல. இங்க பாருடி, நான் பெத்த மவள. இவங்க நிச்சயதார்த்தமே வேண்டான்னு சொல்றதே நம்மளுக்கு பயந்துதான். அதுவே நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஆமா, என்ன பண்ணுவோம்? நாள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் போவோம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாம பொண்ணோட அம்மா கிட்ட பேசுவோம். நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன ஏமா அந்த பொம்பளை எப்படிமே நம்போம் சொல்லு?
நான் பெத்த கூறு கட்ட மக்கா, கொஞ்சமாச்சும் அம்மைக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்கா? அந்த பிள்ளைகிட்ட ஏதோ குறை இருக்க போய் தானே அவங்க கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்காங்க. அது என்ன விஷயம்னு போய் கண்டுபிடிப்போம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சா அவளுக்கு வேண்டாதவ யாராச்சும் சொல்ல மாட்டாளா என்ன? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா என்ன தெரியும் ஆனா போனான்னு யோசிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கவ. இதுதான் ஒரே வழி. போயிட்டு பேசுறோம் அந்த பொம்பளைகிட்ட. அந்த பொம்பளையோட மூளையை போட்டு நல்லா குழப்புன்னு குழப்பி நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க வைக்கிறோம். சரியா? நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறம் போயிட்டு கண்டிப்பா பிரச்சனை நடக்கும். என்னன்னு நான் பாத்துக்கிறேன். ஏம்மா, அப்ப உண்மையாவே கல்யாணத்தை நிறுத்திடுவலா? என் அண்ணன் பொண்ணு சாரு தானே இந்த வீட்டுக்கு மருமவளா வருவா. அரிக்கு ஊரு கட்டவள என்னடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? என் பேத்தி தாண்டி இந்த வீட்டுக்கு மருமவள வருவா. உனக்கு அப்புறம் இந்த வீட்டை ஆள போறதே என் பேத்தி தான். ஆமா, இதை யாரு நினைச்சாலும் மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நிச்சயதார்த்தத்துல பிரச்சனைய உண்டாக்கி பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணை இழுத்துக்கிட்டு போக வச்சுட்டு என் பேத்தி அந்த இடத்துல நிறுத்தி உனக்கும் என் மொவனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிப்பண்டி. ஏம்மா, என்னம்மா எனக்கும் அண்ணனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிப்பேன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? பைத்தியக்காரி, தட்டை மாத்த போறது நீங்க 2 பேர் தானே. அந்த இடத்துல அந்த அனு அம்மாவை இறக்கிட்டு என் மொவனை ஏத்தி நிக்க வச்சு தட்டை மாத்தல என் பேரு பச்சம்மா. பட்டு பச்சம்மா இல்ல. இம்மா, நீ சொல்றதெல்லாம் நடந்துரும் தானம்மா? என்னட்டி நடக்கணும்? நடக்கும்ல. அம்மையும் மோவலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன டெக்கரேஷன் பண்ணலாம், எப்படி எப்படி எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்துட்டீங்க. அப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையா நீங்க 2 பேரும்? பாருங்க உங்க அம்மா எப்படி சொல்றாங்க. நீ சும்மா இருமா. இவளுங்களை பத்தி உனக்கு தெரியல, தெரிஞ்சாதானே நீ புரிஞ்சுப்ப. சரி வந்த விஷயத்த சொல்லுவோம். ரேஷ்மா இங்க, ரேஷ்மாவை கூப்பிடுங்க. ஏடி ரேஷ்மா, இங்க வா. அத்தை உட்காருங்க. பரவாயில்லையா? என் மருமகளுக்கு என் மேல மரியாதைலாம் இருக்கு பிள்ளைய. சொன்னோன்னு எந்தி நின்னுல அத்தை உட்காருங்கன்னு சொல்றா. என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கன்னா எனக்கு அவ்வளவு மரியாதை தெரியுமா? என்ன இழிப்பு உன் அம்மா கறிக்கு? ஏம்மா சும்மா இருமா. இழிப்பாக வருது எனக்கு. சும்மா இருமா. பாடி வா. ரகு எங்க? உன் தம்பி வந்த உடனே எங்கதான் சுத்த போயிருவான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கதான் போயிருக்கான் அவன்? வேற எங்க போயிருப்பான்? அந்த பிள்ளையை பார்க்கதான் போயிருப்பான். பாத்தியாமா அவனுக்கு கொழுப்ப. வந்த உடனே அம்மைய பார்க்கல, அப்பைய பார்க்கல, என்ன எப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. அந்த பிள்ளைய பார்க்க போயிருக்கானா. அவன் நல்லா ஏமாத்தி மயக்கி வச்சிருக்காமா. சரி எல்லாரும் இருக்காங்க, அமைதியா இரு. உன் அப்பன் கூட பரவாயில்லையா? அதுக்கு அவனாச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் அம்மா பேச்சு கேட்க ஆரம்பிச்சான். இப்பவுமே அவன் உன் தம்பி இப்பவுமே பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மாமியார் வீட்லயே செட்டில் ஆயிடுவான் போலியே. என்னாச்சு பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ரேஷ்மா, நாள் பார்த்துட்டு வந்தாச்சுமா கல்யாணத்துக்கு. அப்படியா? என்னென்ன நாள்? அதான் ரகுவும் இருந்தானே சேர்த்து சொல்லிடலாமே நினைச்சேன். கொஞ்சம் அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றியா? ஒரேடியா சேர்த்து சொல்லிடுறேன் என்ன நாளுன்னு. ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? பைத்தியக்காரி, 2 நாள் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒன்று ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு, ஒரு 3-4 நாள் தான் அப்படிதான் இருக்கும். இன்னொரு நாள் ஒரு 10-15 நாள் தள்ளி இருக்கும். 2மே பக்கத்துல தான் இருக்கு. அதான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே எப்படி சொல்லிடலாம்ல, அதுக்கு தான் பார்க்கேன். கூப்பிடேன், பக்கத்துல இருந்தானா வந்துருவான். இங்கதான் இருப்பான் அனு வீட்டுல. நான் சரி ஃபோன் பண்ணி வர வைக்கேன். சரி போ. ஏத்தே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிறதே ஒத்தக்காண்டி ஒத்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஏனோ தானோ கல்யாணம் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்து வச்சிருக்கீங்களோ? தாச்சாயினி, என்னங்க? ஏன் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசுற நீ? ஐயா இரு, நான் சொல்றேன். என்னத்தை சொல்ல போறீங்க நீங்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல, சரிங்களா? அவங்க ஒன்னும் கூட நிறைய தங்கமும் கூட நிறைய வெள்ளியும் கூட நிறைய வைரமும் வைடூரியமும் எடுத்துட்டு வந்து தரல. சும்மாதான் கல்யாணம் முடிச்சு வைக்கும், எதையும் ஆசைப்பட்டுட்டானேன்னு. இவ்வளவு இறங்கி போகணும்னு ஒரு அவசியமும் இல்லாதே. மருமவுல, இந்த வார்த்தைய இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பையன் வருவான், அவன் கிட்ட சொல்லு, சரியா? பார்க்க சொன்னதே அவன் தான். சீக்கிரம் இருக்கிற நாட்கள்ல பாருங்க, ரொம்ப நாள் கடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காத சொல்லிட்டு மருமவுல. தாட்சாயினி இங்க வா. தாட்சாயினி, எதுவா இருந்தாலும் பொறுமையா இருந்துதான் இது பண்ண முடியும், சரியா? அமைதியா இரு, வா. ஏம்மா, என்னம்மா நீ உங்க கூட சேர்ந்துக்கிட்டே? அமைதியா இரு, வா. என்னம்மா அம்மையும் அவளும் தனியா பேசிட்டு போறாங்க? இன்னும் என்னென்ன பிரச்சனை சமாளிக்க வேண்டியதும் இருக்குன்னு தெரியல. ஐயா, ஒரு 4 நாள்ல ஒரு நாள் பார்த்தோமே, அன்னைக்கே முடிச்சிருவோமா நம்ம? ரகு வரட்டுமா, கேட்டுப்போம் என்னன்னு சொல்லி. சரியா, வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுங்க. சரிம்மா. என்னாச்சியா, போயிட்டு வாரா? அது ஒண்ணு இல்லம்மா, பட்ல இருப்பாங்களம்மா, அத பத்தி எதுவும் பேசலாம் மாதிரி தெரியலையா, அதான் கேட்டேன். என்ன எப்படி கேட்டுட்டா? இந்த கல்யாண நாள் முடிவு பண்ணிட்டு நாளைக்கு அந்த மாதிரி போய் எடுத்துட்டு வருவோம். முதல்ல ரகு வரட்டும், ரகு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம் என்ன? சரிம்மா.